Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. வணக்கம். நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் அவர்கள் இன்று டெல்லி செல்கிறார். டெல்லி செல்லக்கூடிய அவர் முக்கிய அதிகாரிகளையும் அதே போன்று அமைச்சர்களையும் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட நித்தி ஆயோக் அமைப்பின் 9வது நிர்வாக குழு கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பார்த்தோமேனால் நாளை மே 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள் பங்கேற்கின்றனர். முந்தைய ஆண்டுகளில் நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்காத நிலையில் நாளை நடைபெறும் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று முன்தினம் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமிழகத்திற்கான நியாயமான நிதி உரிமையை நித்தி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த 24ஆம் தேதி டெல்லி செல்கிறேன். கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன். தமிழகத்திற்கான நிதியை போராடி பெற்று தருவேன் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை 9:30 மணிக்கு சென்னையில் இருந்து டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறார். டெல்லியில் பகல் 12:50 மணிக்கு முதல்வரை திமுக எம்பிக்கள் வரவேற்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு அவர் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் ஓய்வெடுக்கிறார். பின்னர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிகிறது. தமிழகத்திற்கான நிதி தொடர்பாக சில மத்திய அமைச்சர்களையும் அவர் சந்திக்க இருப்பதாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நாளை காலை 9 மணிக்கு டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்திற்கான ஒருங்கிணைந்த கல்வி, அதே போன்று பேரிடர் நிவாரண நிதி உள்ளிட்ட நிலுவை நிதிகளை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். இந்த நிலையில் அவர் பார்த்தோமேனால் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அதற்கு பின்பு அவர் தமிழ்நாடு இல்லத்தில் தமிழ்நாடு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது.